ஹாய் ஆல். இன்றைக்கி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம டிக்குக்கான பவுடர் பற்றி தான். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பவுடர் அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணுறேன், அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஹிமாலயன் டிக் பவுடர் தான். ஆஃப்டர் பாத் முடிச்சுட்டு, இல்லைன்னா பாத் முடிச்சுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இல்லைனா பாத் எடுக்கிறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் இதை அப்ளை பண்ணலாம். இதனால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னா, உங்களுக்கு டிக் எதுவும் இருந்துச்சுன்னா அது பாடியில் அதுவாக இதோட பவர் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது செத்துடும், கீழே விழுந்துடும். மற்றபடி அது செத்து கீழே விழுந்துடும். மற்றபடி ஒன்றும் இதனால் உங்களோட பப்பீஸ்க்கு இந்த டிக் ஃபீவர்லேருந்து ரிக்கவர் ஆகும்னா ரிக்கவர் ஆகாது. பட் டிக் பைட்டை ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணும். இது உங்களுக்கு தெரியும்ல, இது நம்மளோட குயின் கிரேடுன்னு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு சைடு அப்ளை பண்ணி விட்டு திருப்பி அவளாக அந்த சைடு திரும்பி படுத்துருக்கும் போது தான் போய் அப்ளை பண்ண முடியும். தவிர திருப்பி போட்டெலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இவளுக்கு இந்த ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காது. அவள் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓடி போயிடுவா. இல்லைன்னா எந்திரிச்சு ஒரு உதறினாங்கன்னா எல்லா பவுடரும் கீழே கொட்டினும் கிளம்பி போயிட்டே இருப்பாள். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, டிக் ரொம்ப மோசமானதுங்க. ஏன்னா அது ஒன்ஸ் அது உங்கள் பப்பியை பைட் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதை எடுக்கணும் தான் பார்ப்போம். அதை ரிமூவ் பண்ணுவோம். நம்ம ரிமூவ் பண்ணுறது யூஸ்வலாக கையிலேருந்து ப்ளக் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக அது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த டிக்கோட ஒரு 2 ஹுக் இருக்கும். அது நம்ம பப்பீஸோட பாடியில் இருந்துச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி தான் உங்களுக்கு டிக் ஃபீவர் வரும். அதுலேருந்து நமக்கு டிக் ஃபீவர் வரும். ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிமூவ் பண்ணுற நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறத விட நீங்கள் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிக் ரிமூவர் கிடைக்கும். அதை வச்சு ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். மற்றபடி நம்ம ரிமூவ் பண்ணால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த காலோட கேப்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே தான் டிக்கு இருக்கிற சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அந்த லெக் பிட்டோ ஆம் பிட்டோ அங்கே இருக்கிறது. அப்புறம் அந்த அண்டர் பினத் ஸ்டமக் அந்த வயிற்று சைட்லலாம் ரொம்ப இருக்கலாம். இங்கெல்லாம் எனக்கு அந்த கேப் எங்கெங்கே இருக்கோ, ஜாயின்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் டிக் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். இப்போ ஒயிட்டாக இருந்துக்கிறதுனால மேக்ஸிமம் ஒயிட் சைட் இருக்கெல்லாம் தெரிஞ்சிடும். பட் அந்த பிளாக் போர்ஷனில் இருந்துச்சுன்னா தான் ரொம்ப தெரியறது கஷ்டம். அது இருந்துச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இவளுக்கு 2 தான் டிக் ஃபீவர் வந்திருக்கு குயினுக்கு. ஒரு பெட் பேரண்ட்டை ஃபஸ்ட் டைம் பெட் பேரண்ட்டாக எனக்கு அதோட அவேர்னஸ் இல்லாமல் நானாக ரிமூவ் பண்ணி விட்டேன். உன்னி இருக்கிறத பார்த்தோம் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம குதித்து அதை உடனே காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது சரியான முறை கிடையாது. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தது தான் ஃபீவர். அதுலேருந்து ஃபீவர் வந்துச்சுன்னா அது 21 days ஃபுல் ட்ரீட்மெண்ட் போகும். நடுவில் நீங்கள் 21 days நடுவில் எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணுமே மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ 21 days மெடிக்கேஷனை 21 days ஃபுல் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் 21 daysக்கு எனக்கு தெரியாமல் அவங்க 21 days டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக தெரியாமல் நான் ஒரு 18th day 19th day ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இவளுக்கு டேப்லெட் ஃபீட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டுலாம் இவள் அமைதியாக இருப்பாள். உடம்பு டல்லாக இருக்கிறதுனால ஃபீட் பண்ணிடலாம் டேப்லெட்டை. பட் ஒரு 8th day நல்லா ரிக்கவர் ஆகிட்டா கொடுக்குற டேப்லெட்லாம் துப்பிடுவா. அதனால் இவளுக்கு அந்த 18th 19th day நான் அந்த டேப்லெட் கொடுக்க முடியாமல் நான் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டேன். பார்த்தா அது மறுபடியும் ஃபஸ்ட்டே கொண்டு போயிடுச்சு. டிக் ஃபீவரில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட பிளட் ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணுற அளவுக்கு சீரியஸாக கொண்டு போயிடும். அது ஒர்ஸ்ட் கம் வேஸ்ட்டில் பப்பி சாகிற அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த ஒரு சான்ஸ் எடுத்துடாதீங்க. அதனால தான் இந்த கேர்லாம் நம்ம அப்பப்போ இந்த டிக் பவுடர்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு வேளை டிக்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது நீங்கள் கொடுக்குற என்ன சொல்கிறது, நீங்கள் ரெகுலராக பாத் பண்ண முடியல. இப்போ பெங்களூரில் என்னால் இதுங்களுக்கு ரெகுலராக பாத் பண்ண முடியாது கிளைமேட்டுக்காண்டி. ஸோ அப்பப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டனா கொஞ்சம் சேஃப்டிக்காண்டி தான் எல்லாம் யூஸ் பண்ணுறது. இவன் உங்களுக்கு தெரியும் கியூட்டி தானாக வந்த ஆடு. இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. எப்படி திருப்பி போட்டு அடித்தாலும் வாங்கிப்பான்ற மாதிரி படுத்து தான் இருந்தா. அவள் போய் குயின் நவந்தோடனே குயின் ஒரு சைடு போட்டோன்னா ஓடி போயிட்டா. ஓடி போனால் இவன் உட்காந்துட்டான். ரொம்ப க்யூட். கரெக்டாக பேர் தகுந்தாப்புலேயே அமைஞ்சிச்சு கியூட்டின்னு. நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்து வைக்கல. இது ரொம்ப சைலண்ட்டு, எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணாலும் பேசாமல் இருந்துருவான். தெரியும் அவளுக்கு, சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை ஒன்றும்
டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்ட்டு அவள் பாட்டு உட்காந்துருப்பா. எப்படி திருப்பினாலும் திரும்பிப்பா, என்ன பண்ணாலும் சரி அப்படின்ட்டு இருப்பாள். ஸோ இது பவுட்ரு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுமான்னா இல்லை. உங்களுக்கு அந்த ஒரு லாங் பாத் கொடுக்க முடியல அப்படின்னா இது கொடுக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ரெகுலராக வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, மண்ணுக்கெல்லாம் விளையாடுறாங்கன்னா இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அந்த டிக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்காண்டி தான். ஏன்னா டிக்குக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாதுன்றதுனால அது வந்து வெளியில் வந்துடும் அது. ஸோ மேஜராக இந்த பப்பீஸ்க்கெலாம் நமக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதோ இல்லை லேபடாவோ ரிட்ரவருக்கெலாம் தெரிஞ்சிடும். என்னோடய ஹஸ்கிக்கு தெரியாது. ஏன்னா ஹஸ்கிக்கு வந்து பெரிய முடி இருக்குன்றதுனால நம்ம அதில் செக் பண்ணி டக்குன்னு பார்த்து எடுக்கிறது கஷ்டம். அதேமாரி கொஞ்சம் இந்த பிளாக் ஷர்ட் இருக்கிற பப்பீஸுகளும் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இது யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நான் என்ன மெயினாக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த டிக் ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி காரணம் ஃபுல்லாக வந்து நம்ம டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டே அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இறங்காதீங்க. டிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்தால் கூட அதோட ஹுக்கு உள்ளார மாட்டி அது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது ரொம்ப ஒரு வர்ஸ் சிச்சுவேஷன் கொண்டு போயிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு போங்க, அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இவளுக்கு போட்டாச்சு. இவ்வளோ போய் பால் எடுத்துட்டோன்னே ஓடிடுவா. இவள் ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் இல்லை. அதுவும் மார்னிங் டைமில் ஃபுல்லாக தூங்குவாங்கன்றதுனால அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாள். போயிடுவா பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.